அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 14ஆம் திகதி ஜூன் மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சில முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது உபாய மார்க்கத்தை வெளிக்காட்டுங்கள், நீதி வழங்கும் செயற்பாட்டில் அரசாங்கத்திற்கு அல் ஹுசைன் அழுத்தம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று அவருடைய கூற்றினை மேற்கோளிட்டும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. செய்தியின் உள்ளடக்கமானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டும் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை அமுல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பரந்துபட்ட உபாய மார்க்கம் தேவைப்படுகின்றது என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தை தோற்கடிக்க நினைத்தவர்களுக்கே தோல்வி கிடைத்தது, எங்களை யாரும் அசைக்க முடியாது என்கின்றார் கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவதற்கு கூட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஒரு நாடகமே அண்மையில் பாராளுமன்றத்தில் அரங்கேறிய நம்பிக்கையில்லா பிரேரணை என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீர்க்கமான ஐநா கூட்டத்தொடர் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பல்வேறு வழிகளிலும் முக்கியமானதாக கருதப்படும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 32வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமானது. அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி வரை மனித உரிமைகள் பேரவையின் 32வது கூட்டத்தொடரின் அமர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் இம்மாதம் 29ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளதாக கூறப்படும் உள்ளக விசாரணை பொறிமுறை குறித்த வாய்மூல அறிக்கையை வெளியிட என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக இன்று தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். இலங்கையில் அர்த்த புஷ்டியான செயற்பாட்டை கோருகின்றார் ஐநா உயர்ஸ்தானிகர் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வருடம் நிறைவேறியிருந்த இலங்கை தொடர்பான தீர்மானத்தை அமல்படுத்தும் போது அனைத்து இலங்கையர்களையும் உள்ளிர்த்துக் கொண்டதும் அர்த்த புஷ்டியானதுமான ஈடுபாடு இருக்க வேண்டுமென்று பேரவையின் உயர்ஸ்தானிகர் ஷெய்ட் ராட் அல் ஹுசைன் தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். தொழில் வாய்ப்புகளில் இன விகிதாசாரம் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அரச தொழில் வாய்ப்புகள், கல்வி வசதிகள் போன்றவற்றில் தமிழ் மக்களின் இன விகிதாசாரத்திற்கு அமைய செயற்பட தவறியமையே நாட்டின் இன நெருக்கடி தீவிரமடைவதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது. 2015 ஜனவரியில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மற்றும் ஆகஸ்டில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றின் மூலம் நல்லாட்சி உறுதிமொழியை முன்வைத்து அதிகாரத்திற்குள் வந்துள்ள இரு பிரதான கட்சிகளையும் கொண்ட தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நியாயபூர்வமான தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என கடந்த 17 மாதங்களாக தமிழ் மக்கள், குறிப்பாக வடகிழக்கு தமிழர்கள் காத்திருக்கின்றனர் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது ஐநா தீர்மானத்தை முழுமை பெற செய்க, ஆரம்ப உரையில் இலங்கைக்கு ஆணையாளர் அழுத்தம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இதன்போது இலங்கையர் அனைவரதும் அர்த்தபூர்வமான ஈடுபாடு காணப்பட வேண்டும், இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் வலியுறுத்தியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியின் உள்ளடக்கம். அதனைத் தொடர்ந்து சுடரொளியில் இன்று பிரசுரமாக இருக்கும் ஆசிரியர் தலையங்கம் மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். போர்க்குற்ற விசாரணையும் சர்வதேச வகைப்பாகமும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை பிரசுரித்துள்ளது சுடரொளி. சர்வதேச அழுத்தங்களின் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குவதும் அந்த அழுத்தம் குறைவதாக காணும் இடத்தில் வாக்குறுதிகளில் இருந்து நழுவுவதும் இலங்கை அரசாங்கங்களுக்கு கைவந்த கலையாக இருந்து வருகின்றதென்பதை வரலாறு உணர்த்தி நிற்கின்றது. அது மீண்டுமாக தற்போது நல்லாட்சி அரசின் காலத்திலும் அரங்கேறி வருவது கவலை அளிக்கின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம்.
தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது ஐநா தீர்மான அமுலாக்கத்திற்கு இலங்கையர்களினதும் பங்களிப்பு அவசியம், ஜெனீவா அமர்வில் அல் ஹுசைன் ஆரம்ப உரை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இலங்கை மீதான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து இலங்கையர்களினதும் காத்திரமான பங்களிப்பு அவசியம் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது திகைக்க வைக்கும் சாதனை, வவுனியா இளைஞனின் 2 கண்டுபிடிப்புகள் ரூபாய் 200 கோடிக்கு விற்பனை, நேற்று ஒரு பொருளுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவை சேர்ந்த இளம் தமிழ் கண்டுபிடிப்பாளரால் உருவாக்கப்பட்ட 2 பொருட்களுக்கான உரிமையை அவர் 200 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகைக்கு விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக யானைக்குட்டி ஒன்றினை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சரணடைந்த முன்னாள் கொழும்பு மேலதிக நீதவான் திலின கமகேவிற்கு நுகேகொட பிரதான நீதவான் கனிஷ்க விஜயரத்னவினால் பிணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்திய திலகவினால் எதிர்வரும் ஜூன் 21 வரை குறித்த பிணைக்காக இடைக்கால தடை விதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியினை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப. தொடர்ச்சியாக டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது முன்னாள் கொழும்பு மேலதிக நீதவான் திலின கமகேவிற்கு வழங்கப்பட்டிருந்த பிணையானது நேற்றைய தினம் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதியினால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு எதிர்வரும் ஜூன் 21 வரைக்கும் பிணையில் செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த செய்தியினை மையப்படுத்தியதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் இந்திய செய்திகளில் ஒன்றாக டில்லி செல்கிறது பேரறிவாளன் உள்ளிட்டோரின் கோப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் டில்லி விஜயத்தில் தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை பற்றிய கோப்பும் செல்லவிருக்கிறது என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகளில் அமெரிக்க இரவு விடுதியில் இடம்பெற்ற படுகொலை தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகிய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை மீது முதலில் கவனம் செலுத்தலாம். கை சிறிது உரை பெரிது என்று தலைப்பிடப்பட்ட ஒரு கேலி சித்திரம் வரையப்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற பெயர் பலகை ஒன்று அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு குத்துச்சண்டை மேடை போல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு புறமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிற்கின்றார், மற்ற புறத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிற்கின்றார். அந்த குத்துச்சண்டை மேடைக்கு வெளியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நிற்கின்றார். மேடைக்குள் நிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் 2 கைகளுக்கும் போடப்பட்டிருக்கின்ற உரைகளில் கிராம ஆதரவு என்கின்ற உரை மிகச் சிறிய அளவிலும் நகர ஆதரவு என்கின்ற உரை மிக பெரிய அளவிலும் இருக்கின்றது. அதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கைகளில் அணியப்பட்டிருக்கும் உரைகளில் நகர ஆதரவு கிராம ஆதரவு என்கின்ற 2 உரைகளும் ஓரளவு வித்தியாசத்தில் காணப்படுகின்றது. இதேவேளை மேடைக்கு வெளியில் நிற்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கைகளில் அணியப்பட்டிருக்கின்ற உரைகளோ கிராம ஆதரவு என்கின்ற உரை மிகப்பெரிய அளவிலும் நகர ஆதரவு என்கின்ற உரை சிறிய அளவிலுமாக அணிவிக்கப்பட்டுள்ளது. கேலி சித்திரத்தில் காட்டப்படுகின்ற மூவருமே 3 பேரை மாறி மாறி பார்த்து கொண்டு நிற்பதாக ஒரு முக்கோண தேர்தல் களமாக உள்ளூராட்சி தேர்தல் அமையக்கூடும் என்பதாக வரையப்பட்டிருக்கின்றது இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் கேலி சித்திரத்தில் அண்மையில் இடம்பெற்ற கொஸ்கம சாலாவ வெடிப்புச் சம்பவத்தை அடுத்து வெடித்த ஆயுதங்கள் சீனாவுக்கு அனுப்பப்பட இருந்தவை என்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கருத்தை மேற்கோளிட்டு சீன உறவு என்று எழுதப்பட்ட பட்டாசு ஒன்று அங்கே கொளுத்தி வீசப்படுகின்றது. ஆனால் அந்த பட்டாசு செயலிழந்து கீழே விழுவதாக சித்தரித்து அதனை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதிர்ச்சியோடும் சோகத்தோடும் பார்த்து கொண்டிருப்பது போன்று வரையப்பட்டிருக்கின்றது இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம்.
ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக பத்திரிகைகளின் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அதுவரை நன்றி, வணக்கங்கள்.